ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வம் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. எல்லா பகுதிகளிலும் நாம் நன்றாயிருக்கும்படி அந்த தெய்வம் நமக்கு நன்மை செய்கிறார். அதான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி சரீரத்திலே வியாதியிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார், எப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். இப்போ பிரதானமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொருளாதார காரியங்கள்லே. ஏன்னா உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய 90% ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய 99 பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார பிரச்சனை. ஸோ இது கடவுள் இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நான் கடனில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், குறைச்சலில் இருக்கிறேன், நாங்கள் அவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலை, நான் நெத்தி வேர்வு நிலத்தில் சிந்து அந்த பூமியில் நான் அவ்வளவு பிரயாசப்பட்டும் கொஞ்சம் பலனை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் நான் தெய்வம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தேவன் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், உங்களுடைய உணர்வுகள் எல்லாவற்றுக்குமான தெய்வமாக அவர் இருக்கிறார். உபாகமம் 8:18 நம்முடைய திறவுகோல் வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யம் பாவம் அப்படின்னா அந்த பாவத்தை செய்வதற்கு ஒரு தெய்வம் பலனை தர மாட்டார். அப்படின்னா கடவுள் பாவியாயிருவார். அப்போ ஐஸ்வர்யம் தேவனுடைய பார்வையிலே அது பரிசுத்தமானது. முதல்ல அந்த அரண் உடைக்கப்படணும். ஏன்னா பணம் அப்படின்னா பொருளாதாரம் செழிப்பாக இருக்கிறது, பாவம்னே கேட்டு பழகிட்டோம், அல்லது அதை குறித்து தானே ஒரு தவறான ஒரு அறிவு கண்ணோட்டத்தில் வாழ்ந்துட்டோம். முதல்ல அது உடைக்கப்படணும். எல்லாரும் சொல்லுவோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை என் தேவன் எனக்கு தருகிறார். பலனை தர்றார். இப்போ மனுஷனுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலே நம்ம மனசு தாங்களடைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆதாமினுடைய அந்த வீழ்ச்சி முழு மனுக்குலத்தையும் நம்மளை கேட்காமையே முழு மனுஷ இனத்தையே வித்து போட்டது போல அடமானம் வச்சாச்சு. இந்த பூமி தேவனால் உண்டாக்கப்பட்டது, பூமியில் உள்ள அனைத்தும் என்னுடையது அப்படின்னாரு. அதை மனிதன் கையில் கொடுத்து ஆண்டுகொள் அப்படின்னாரு. உண்டாக்கினதுனால, சிருஷ்டித்ததுனால அது கடவுளுக்கு சொந்தம். அதை யார் கையில் கொடுத்தாரோ இப்போ அவனுக்கு அது சொந்தமாக இருக்குது. முதலாவது தெய்வ ராஜ்யத்தை தேடணும். உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறது, முற்றிலுமாய் உங்களை அர்ப்பணிக்கிறது. இந்த அர்ப்பணிப்பு இல்லை அப்படின்னா தேவனுடைய காரியங்கள், அந்த செழிப்பு நமக்குள்ள வராது. அதற்கான பலன் இருக்குது அது உள்ளுக்குள்ள. அதனால தான் போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, தானியேல் எப்படி தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஸோ அந்த அர்ப்பணிப்பு உள்ளே வரும்பொழுது அந்த பலன், அந்த தைரியம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்குரியதை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாயிரும். பிசாசே, என்னுடைய தகப்பனுடைய சொத்துலேருந்து என்னுடைய அசுத்த கரத்தை எடுங்கிறது தாராளமாக தைரியமாக சொல்ல முடியும். இயேசுவின் நாமம் எனக்கு அதிகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பிறக்கும் பொழுது தேவனால் எனக்கு அனுப்பப்பட்ட எல்லா நன்மைகளும் என்கிட்ட வந்துடாதபடி இன்னைக்கு இந்த உலகத்தில் கட்டவிழ்க்கப்பட்ட அந்த சாபத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசு சொல்கிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். அப்போ அவனுக்கு இஷ்டமானவன் யார்? தீவிரவாதி, பாவம் செய்கிறவன், கொலை செய்கிறவன், வேசித்தனம் பண்ணுறவன். அப்போ அது என்ன ஆகுன்னா அவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கும்போது இந்த பூமியை அழிக்கிறதுக்கு எவன்லாம் ஆயத்தமாக இருக்கிறானோ அவனுக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ அது இன்னைக்கு பிசாசனுடைய கரத்திலிருந்து எல்லாம் எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. எனக்கு கண்கள் திறக்கிற வரைக்கும் அவங்க கையில் தான் அது இருக்கும். கண்கள் திறந்த பொழுது தான் இது எனக்குரியது, என் தகப்பனுக்குரிய தேவனுடைய வேலையை செய்வதற்காக, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் நான் கட்டுவதற்காக, இந்த தெய்வத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காக நான் நன்றாக வாழ்ந்தாகணும். பிசாசை, எனக்குரிய சொத்திலிருந்து, எனக்குரிய ஐஸ்வர்யத்திலிருந்து உன் கரத்தை எடு சொல்லும் பொழுதுதான் தேவ தூதர்கள் நமக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு தேவ ராஜ்யத்தை கட்டணும்னா ஒரு நாளும் கட்ட முடியாது. உலகமெங்கும் புறப்பட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எவ்வளோ தேவைப்படுது? பிசாசின் கரங்கள் எடுக்கப்பட்டே ஆகும். கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பொருளாதார காரியங்களில் இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கரங்கள் எடுக்கப்படும் பொழுது தெய்வ தூதர்கள் உங்களிடத்துல கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தையின்படி இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்போ தேவனுக்கு உரியதை நாம் கிளைம் பண்ணணும் பாருங்க.
என் தகப்பனுடைய சொத்து திருடப்பட்ட நிலையில் இருக்குது, இன்னைக்கு தேவன் கரையத்தை கொடுத்துட்டார், நான் இன்னைக்கு அதை எடுத்தே ஆகணும். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வழக்கு ஒழியாது உங்கள் கையில் வர்ற வரைக்கும். அது உங்களுடைய சொத்தாக இருக்கிறது. ஸோ ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது அந்த பார்வை வரணும். ஸோ அடுத்து தேவனுக்கு முற்றிலுமாக உங்களை அர்ப்பணிக்கணும். அதுக்கு பேர் தான் தேவனுடைய பக்தி, தெய்வ பக்தி. 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்பு வரும் ஜீவன். அநேகர் பார்த்தீங்கன்னா இதற்கு பின்பு வரக்கூடிய பரலோகத்துக்கு தான் இந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறத பிடிச்சிட்டாங்க. ஆனால் வேதம் தெளிவாக போட்டிருக்கு இந்த ஜீவனுக்கும், அப்படின்னா இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவனுடைய பக்தி, தெய்வ பக்தி. தெய்வ பக்தி அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. தெய்வ பக்தினா அந்த சர்ச்சு ஓரத்தில் அப்படி நடந்துட்டு போயிட்டு வரும்போது, கோயில் பக்கம் போயிட்டு வரும்போது அப்படி பார்த்து அந்த தொட்டு கும்பிட்டு வர்றது. ஒருத்தர்லாம் நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே போகிறாரு, போகும்போது ஒரு சர்ச்சு இருக்குது. சர்ச்சு வாசலில் போன உடனே பார்த்தீங்கன்னாக்க துண்டு எடுத்து கக்கத்தில் வச்சுட்டாரு, செருப்பை கழட்டிட்டு கையில் எடுத்துக்கிட்டாரு, பெரிய ஒரு கும்பிட போட்டார். அங்கிட்டு போய் செருப்பை மாட்டி தோலை தூக்கி துண்டை தோளில் மாட்டிட்டு போகிறாரு. இதுக்கு பேர் என்னது? அவர் என்ன நினச்சிருக்கிறாரு? அதுதான் தெய்வ பக்தி. தெய்வ பக்திங்கிறது வெளிப்பிரகாரமான நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல் இல்லை. தெய்வ பக்திங்கிறது கடவுளுக்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த பூமியில் இந்த தெய்வ பக்தி நமக்கு உதவி செய்கிறது. அதான் பார்த்தோம். இந்த தெய்வ பக்தியில் இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்புடைய கரத்திற்குள்ள நீங்கள் வர்றீங்க. நீங்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம் எல்லாமே பாதுகாப்புக்குள்ள, தெய்வத்தினுடைய பாதுகாப்புக்குள்ள வருது. அடுத்து பார்த்தோம், தானியேலுக்கு தேவன் உயர்வை கட்டளையிட்டார், தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வந்தார். தெய்வ பக்தி. தானியேல் பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் கொண்டு வரப்படுறாங்க. அடிமைக்கு எந்த விதமான தெரிந்து கொள்ளுதல், ஆசை எதுவுமே இருக்கக்கூடாது, விருப்பம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க யூதர்களாக இருந்ததுனால அதில் சில தேர்ந்த அந்த வாலிபர்களை சூஸ் பண்ணி ராஜ அரண்மனையில் வேலை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்படுறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, தன்னுடைய போஜனத்தை கொடுத்து அவங்கள, ஏன் அரண்மனையில் அவங்க வேலை செய்ய வர்றதுனால கொஞ்சம் குவாலிஃபைடாக இருக்கணும் எல்லா ரீதியிலும், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்துலேயும். ஒரு ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிறதுனால அப்போ என்னுடைய போஜனத்தை கொடுத்து இந்த அடிமைகளை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லும்போது, இவங்க யூதர்களாக இருக்கிறதுனால சில விஷயங்களை இவங்க தவிர்க்கணும். கடவுள் சொல்லியிருக்கிறார், நான் தான் அடிமையாச்சே, ராஜாவினுடைய பந்தி நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி போய் நிற்கலை. தங்களுக்குரிய அந்த வைராக்கியத்தை காட்டுறாங்க பாருங்க. இதுதான் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது. வாலிபனாக இருக்கிறேன், சில விஷயங்கள் எனக்குள்ள உணர்ச்சிகள், சில காரியங்கள் என்னை தாக்குது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி கிடக்கிறது இல்லை. மாறாக நான் இதை செய்யக்கூடாதபடி தீர்மானித்தார்கள் அவருங்க. தேவனுக்கென்று சில காரியங்கள் வசதியாக இருக்குங்கிறதுனால அதெல்லாம் செய்ய முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ள தேவனை குறித்து தானே அந்த ஒரு பக்தி. இதுதான் தேவ பக்திங்கிறது. எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதபடிக்கு தங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீர, ஆசாபாசங்கள் எல்லாவற்றையுமே துறவரம் இல்லை. இது கடவுளுக்கு முன்பாக தங்களை பக்தி அப்படிங்கிறது கடவுளுக்காக வாழ்றது, அர்ப்பணிக்கிறது. அப்போ அந்த ஆபீசருடைய கண்களில் ஆண்டவர் தயவு கொடுத்தார் பாருங்க. ஒரு 10 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் இந்த வெஜிடேரியனை மாத்திரம் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை வந்து சோதிச்சு பாருங்க அப்படின்னா, அந்த 10 நாள் கழிச்சு அவங்க வர்றாங்க. 15வது வசனம். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. அப்ப தேவனுக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை இந்த ஜீவனுக்கும் இங்கே இந்த பூமியில ராஜ கலையை தேவன் கொடுத்தார். இதுதான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் அப்படிங்கிறது. இதுதான் கடவுளுக்காக நீங்கள் உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது, அந்த தேவ பக்தி உள்ள வரும் பொழுது, ராஜாவை போல வாழக்கூடிய அந்த ஞானம், புத்தி, அறிவு, அந்த முகக்கலை. சிலலாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருப்பாங்க, பெருசாக போட்டிருப்பாங்க. ஆனால் என்ட்ரன்ஸில் ஒரு ஆள் உட்காந்துருப்பான். அவன் மூஞ்சியை பார்த்தாலே உள்ளே போகவே மனசு வராது. ஏன்னா ஆள் அப்படி ஆளாக இருப்பான்.
மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறது, அது பேசுறது, அவங்க ஆட்டிடியூடே பிடிக்காது பாருங்க. அந்த பக்கமே போக மாட்டோம். உள்ளுக்குள்ளே எல்லா பொருளும் இருக்கலாம், ஆனால் அந்த ராஜ கலை கட்டாயம் வேணும், இந்த பூமியில் கட்டாயம் வேணும். இது எதையோ ஒன்று சாப்பிட்டதுனால வரல, கடவுளுக்குடைய அந்த பக்தி, தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்ததுனால் வந்த ஆசீர்வாதம். அப்ப ஏற்கனவே ராஜாவின் பந்தியிலே இருந்ததை எல்லாம் சாப்பிட்ட அந்த வாலிபர்களை பார்க்கிலும் இவர்களுடைய முகம் கலையுள்ளதாய் காணப்பட்டது. ராஜ கலை. 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். கடவுளிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது நடக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் இந்த பூமியில வெற்றியோடு கூட வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இதெல்லாம் தேவை இந்த பூமியில. நம்ம நன்றாய் வாழ்வதற்கு, நம்ம பிள்ளைங்க நன்றாய் வாழ்வதற்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமர்த்தியம் இருக்காது பாருங்க. எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறணும் எதுவும் தெரியாது. எழுதுவதிலும் கற்பதிலும் ஞானத்திலும் அறிவிலும் எல்லா விஷயங்களிலும். அப்ப மற்ற எல்லாரையும் பார்க்கிறோம் நம்ம சிறந்தவர்களா இருக்கிறதுக்கு இந்த பூமி உங்களுக்கு உதவி செய்யாது. இந்த பூமியில தேவனுடைய பக்தி. இது 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இதைத்தான் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு தர்றாரு. ஆமென். விசுவாசிங்க, நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளை இந்த பூமியில எல்லா விஷயத்துல ஞானம், புத்தி, அறிவு, சாமர்த்தியம் எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரையும் பார்க்கிற நாம 10 மடங்கு சமர்த்தர்களா இருக்கும்படி. ஏன்னா இது தேவை. இன்னைக்கு ஐஸ்வர்ய கடவுளே எனக்கு காசை தாங்க காசை தாங்கன்னா ஆண்டவன் ஏதோ ஒரு பேக்கில் பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போறதில்ல. பணத்தை சம்பாதிப்பதற்கான ஞானம், அறிவு, புத்தி, சாமர்த்தியம். அப்ப அது எங்கிருந்து வருது? தேவனுக்கு என்னை நான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு தேவனை இதை தர்றாரு. ஒரு வேலையை நான் எப்படி செய்யணும், என்ன வேலையை செய்யணும், யாரை போய் பார்க்கணும், அவன்கிட்ட என்ன பேசணும், இதுக்கு நான் எவ்வளவு விலை வைக்கணும், என் இடத்த நான் எப்படி வச்சுக்கிறணும், வர்ற கஸ்டமர்கிட்ட எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கிறது, எதுவுமே தெரியல. இந்த அவன் பண்ணா அதனால நானும் பண்றேன் அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் ஆகாது. நீங்க வேற, இந்த உலகமே உங்களை பார்த்து தான் ஓ இப்படியும் செய்யலாமான்னு சொல்லி முன்மாதிரியான ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆகையினால தான் முதல்ல தேவை பணம் இல்லை, பணத்துக்கு தேவை முதல்ல ஞானம், அறிவு, புத்தி, சாமர்த்தியம். அப்ப இதெல்லாம் எங்கே வருது? தேவனுக்குள்ள நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் தருகிற உயர்வு. இதெல்லாம் ஒரு காரியத்தை சரியா செய்யறதுக்கு தேவையான அந்த சாமர்த்தியம், சமயோகித புத்தி, அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றது. நிறைய நேரங்கள்ல 500 ரூபா ஒரு இடத்துல 1000 ரூபா வந்துருச்சுன்னா கை கால்லாம் நிக்காது, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தகுந்த ஞானம் அவசியம், புத்தி அவசியம். இவனுக்கு 2000 ரூபா கடன் வாங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கால் கீழே வராது. கடனை வாங்கிட்டு இல்லை நீ கடனாளின்னு சொன்னா தான் கீழே வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்துருச்சுன்னா, ஏன்னா அது என்னமோ ஒன்று பண்ணுது, அதுதான் ஏதோ ஒன்று பண்ணக்கூடாது. பண்ணாம, ஏன்னா நீங்க ஏதோ ஒரு 500 ரூபா ஒரு இடத்துல 1000 ரூபா இல்லை, இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு, ரைடு வர்ற அளவுக்கு உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. அப்படி வரும்பொழுது கர்த்தர் தான் எனக்கு தேவன். இந்த தெய்வ பக்தி, அந்த முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, கர்த்தாவே இது எனக்குரியது அல்ல, என்னை நம்பி கொடுத்துருக்குறீங்க உங்க வேலையை இந்த பூமியில செய்யறதுக்காக. அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், இந்த அவரை போல ஆயிரணும், இவரை போல ஆயிரணும். நீங்களா இருந்து பாருங்க, உலகமே உங்களை போல மாறுறதுக்கு ஆசைப்படும். சீரியஸா நீங்களா மாத்திரம் இருந்து பாருங்க, இந்த உலகமே உங்களை மாதிரி வாழ்றதுக்கு நீங்க தான் மாதிரியா இருப்பீங்க. வேதத்தில் இருக்கிறபடி நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இதெல்லாம் நம்மால எப்படி முடியும்? இது இங்கே வாழ்றதுக்காக தேவன் கொடுத்த புத்தகம். இது உங்களுடைய மேனுவல். பண விஷயத்தில் நீங்க எப்படி இருக்கணும். ஆகையினாலதான் கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய அந்த இருதயம், அதனுடைய விளைவு தான்
இது எல்லாமே 10 மடங்கு மற்ற எல்லாம் அந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கலாம் 10 மடங்கு சமர்த்தலாக அந்த ராஜா பார்த்தானா. அப்ப அவங்க இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு சரக்க உள்ள வச்சிருக்கிறவங்க எப்படி இருக்கிற இடத்துல இருக்க முடியும்? தூக்கி அதிபதியா மாத்தி விட்டான் பாருங்க. இருக்க முடியாது. உலகம் உங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஞானம், புத்தி, அறிவு, சாமர்த்தியத்துல இருக்கிற ஜனத்தை நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல ஏதோ குறைவான அறிவுள்ளவங்க அதிகமான சம்பளத்துல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது இந்த உலகம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா விலை கொடுத்து உங்களை தூக்குவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஞானத்திற்கு, அறிவுக்கு காசு கொடுப்பாங்க, பணம் கொடுத்து உங்க ஞானத்தை வாங்கிட்டு போவாங்க. ஆமே. கொஞ்சம் சந்தேகமா இருக்குல்ல? விசுவாசிங்க, உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் அந்த சாமர்த்தியத்தையும் இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சு, ஆண்டவரே இதுக்கு பின்னால என்ன இருக்குது, நான் எப்படி இதற்குரிய ஒரு ஆளா மாறுறது? இந்த தேவனுக்கு உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது நடக்கக்கூடிய காரியம். எப்படிப்பட்டவர்களை சிங்கம் ஒன்றும் செய்ய முடியல, அக்கினி அவித்து போட முடியல. ஏன்னா தெய்வத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்குது. இந்த தேசத்திலே அவர்கள் பாபிலோனில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கலாம் 10 மடங்கு தேவன் அவர்களுக்கு ஞானத்தை தந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறார். என்னை சுற்றியுள்ளவர்களை பார்க்கலாம் நான் ஞானத்தில் சிறந்திருக்கும்படி செய்கிறார். நீங்க படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, வியாபாரம் பண்றீங்க, ஏதோ ஒரு ஆபீஸ்ல என்னன்னாலும் பண்ணுங்க, ஆனா இதுதான் உங்களுடைய தலையெழுத்து. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரை பார்க்கலாம் ஞானத்தில் தேவன் உங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறார். இந்த ஞானம் வேற எங்கேயுமே கிடைக்காது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து வர்றது. சாகையினாலதான் வாலிப வயசுலேயே இந்த தேவ சத்தத்தை கேட்டு வளரும் பொழுது அநேக எதிர்காலத்தில் அநேக சாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைங்க வர்றாங்க. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பல காரியங்களை சிக்கி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. தானிகளை விடவா நம்ம சிக்கிக்கிற போறோம்? அவன் ஒரு தேசத்துல அடிமையா போய் சிக்கிக்கிட்டான். சுத்தி இருக்கிற அந்த தேசத்துல இருக்கிற அந்த அதிபதிகள்லாம் இவன் மேல பொறாமப்பட்டு இவனை சிக்க வைக்கிறதுக்கு, சிங்க கபிக்குள்ள போடுறதுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சாங்க. சிங்க கபிக்குள்ளையும் போய் சிக்கிக்கிட்டான். இவனுக்கு ஒரு சுய சித்தன்றதே ஒன்னே இல்லாத ஒரு காலம், ஒரு தேசம். அங்கேயே இந்த தேவன் அவர்களை உயர்த்தினார். அப்ப தானியலை விட நம்ம ஒன்றும் மோசமா சூழ்நிலைகள் இல்லை. ஏதோ சின்ன சின்ன காரியங்கள், ஏதோ ஒரு காரியங்களை நம்ம மாட்டியிருக்கலாம். ஆனா அந்த தானியலுக்கு உதவி செய்த அதே தேவன், தானியலை உயர்த்தின அதே தேவன் உங்களையும் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால அந்த தெய்வத்தை முதல்ல விசுவாசிக்க பழகுங்க. அந்த தெய்வத்துக்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க பழகுங்க. அர்ப்பணிப்பு அப்படின்ன உடனே அது கொஞ்சம் ஒரு மாதிரி கசக்குது பாருங்க. ஏன்னா நல்ல விதமாக அதை பார்க்க பழகல. இந்த தானியல் புத்தகத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும். அர்ப்பணிப்பு ஒரு மனிதனை தேசத்துல உயர்ந்த அதிபதியாக மாற்றி விட்டது. ஸோ அந்த அர்ப்பணிப்புல தான் உங்களுடைய செழிப்புக்கான அஸ்திபாரமே இருக்குது. சாகையினால நம்முடைய சபையிலிருந்து தலை சிறந்த வாலிபர்களை தேவன் உருவாக்க வல்லவராயிருக்கிறார். உங்க வீட்டு பிள்ளைங்க இந்த தேசத்துக்கு தலை சிறந்தவர்களாக பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறி வர பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்ம பிள்ளைங்களை குறிச்சதான தரிசனம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அப்படி வரணும். ஸோ அப்படி வரும் பொழுது ஒரு மோசையை உருவாக்க முடியும், ஒரு தாவீதை, ஒரு சாலமோனை உருவாக்க முடியும். முதல்ல உங்களுக்கு வரணும். ஸோ அதுக்குத்தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு ஃபேமிலி ப்ரேயரில் வச்சு அந்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது, தேவனை துதிக்க வைக்கிறது, ஜெபிக்க வைக்கிறது, தெய்வ பக்திக்குன்னு தங்களை அர்ப்பணிக்க வைக்கிறது ரொம்ப எளிதானது. தேவனுடைய பரிசுத்த ஆவியாருடைய உதவி அங்கே வேலை செய்யும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எப்பயுமே இந்த பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு காரியம் வரும்பொழுது ஜனங்களுக்கு சாப்பிட மறந்துடுவாங்க, குடும்பத்தை மறந்துடுவாங்க, அவங்க சந்தோஷத்தை மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சம்பாதிக்கிறேன்னு சொல்லி சம்பாதிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு இருக்காது. ஆனால் தேவன் நீடித்த ஆயுளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 55, தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவே, இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள், நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். சூது அப்படின்னா
2 முகம் வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா? உங்களை நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், ஆனால் உங்களை பற்றி மற்ற இடத்துல தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரியான ஆட்டிடியூட் ஒரு நாளும் உங்களுக்குள்ள செல்வத்தையும் கொண்டு வராது, ஆயுசு நாட்களையும் கொண்டு வராது. ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும், இருந்தால் தான் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நீங்கள் நிறைவேற்ற முடியும். அப்போ தேவனுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை வாழ்கிறவன் ஆயுசு பாதியில் போகாதான். நமக்கு என்னங்க தலையில் என்ன எழுதியிருக்குதோ இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீடித்த ஆயுளை இங்கேயே நீ சூஸ் பண்ணிக்கிறலாம். கர்த்தருக்காக வாழ தீர்மானிக்கும் போது இந்த பூமியில நீடித்த ஆயுள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, எத்தனையோ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அடுத்த ப்ராஜெக்ட்னு சொல்லி பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டயத்துக்கு சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, சரியான ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை அவங்களால வாழ முடியாது. அப்படி பரபரப்பாகவே இருந்து கடவுள் இருக்காது, கடவுளுக்குடைய அந்த அர்ப்பணிப்பு இருக்காது, கடவுள் சொன்ன வேலையை செய்ய மாட்டாங்க, கடவுளுடைய காரியங்களில் என்னன்னே தெரியாது, எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாது. வேகம் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது விருதாவான காரியம். என்னடா ரொம்ப ஸ்பீடாக ஓடணும், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நிற்கிற இடத்துல தான் நிற்பாங்க. ஆனால் ஆளை ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சிங்கனாக்க பரபரப்பாகவே இருப்பார், ரொம்ப க்ளோஸாக ரொம்ப தூரம் ஓடி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சிச்சோம் அதே இடத்துல நின்ன இடத்துலையே ஓடிக்கிட்டு இருந்திருப்பார். அவருக்கு உண்டான அந்த அப்போ இவ்வளோ நேரம் வேர்க்க வந்ததெல்லாம் வேஸ்ட்டுன்றாரு. ஆகையினால தான் வாலிப பிராயத்தில் இந்த கடவுளுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்கள் நாட்கள் நீடித்திருக்கும். சூதுள்ள மனுஷர்கள் அப்படின்னா ரெட்ட வாழ்க்கை வாழ்வாங்க. எரேமியா 9:8 அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோட தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான், கண்ணி வச்சிடறானா. வாழ்க்கை சரியில்லை. நம்ம இடத்துல நண்பனை போல பேசிட்டு ஆனால் உள்ளத்தில் நம்ம அழிஞ்சு போகணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நினைவு, கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிக்கலை. இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பாதியை கூட கடந்து போக முடியாது. ஆனால் என்ன எழுதி வச்சுட்டாங்க, தலையில் கடவுள் எழுதிட்டாருங்க, நல்ல வாலிப பிள்ளை, நல்ல கடினமாக உழைக்கிற பிள்ளை, ஆண்டவர் ஏன் தான் எடுத்துக்கிட்டாரோ. ஸோ அதுக்கு தான் இது எல்லாமே நம்மளுடைய செழிப்போடு கூட சம்மந்தப்பட்டது. நீடித்த ஆயுள் அப்படிங்கிறது அவசியம். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக கடவுளுக்குள்ளே இருந்து, இல்லைங்க அந்த அவங்கெல்லாம் அவ்வளோ பண்ணிட்டான், இவன் இந்த வயசில் இதை சாய்ச்சிட்டான், அந்த வயசில் அதை வீட்டை கட்டிட்டான், நிலத்தை வாங்கிட்டான், நீ என்ன பண்ணுறேன்னா இவனுக்கான டயத்தை தாண்டி போய் இவன் என்னத்தையும் ஒன்று பண்ணி பார்த்தீங்கன்னா காலத்துக்கு முன்னால் போய் சேர்ந்துடுறான். நான் தேவனுக்குள்ளாக இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன், அவருடைய ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கும்படி நான் இந்த பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ பணம் வேணான்னு சொல்லலை, பணம் வேணும். ஆனால் நீங்கள் ரொம்ப நாளைக்கு பணத்தை விட நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா லவான்னு அப்படி அடிச்சு எங்கே இருக்குன்னு சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போய் சேர்ந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியம், நின்று நிதானமாக எடுத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் மீட்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் நீடித்த ஆயுளோடு கூட இருக்கிறது தேவனுடைய சித்தம். யோபு 17:9 நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நீதிமான் தன் வழியை சரியாக பிடிச்சுக்கிடுவானா, விட மாட்டான். இதுதான் என் பாதை, இதுதான் என் வாழ்க்கை முறை, இதுதான் எனக்காக தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஞானம், அறிவு. ஸோ அப்படிப்பட்ட அந்த சுத்த இருதயம் உள்ளவன் நாளுக்கு நாள் மென்மேலும் பலத்து போவான். அப்படின்னா நாளுக்கு நாள் இவன் பெருகிக் கொண்டே இருப்பான். யாரு நீதிமான்? யார் நீதிமான்? நம்ம தான். நான் தான் நீதிமான் அப்படி சொல்ல வரணும். நான் நாளுக்கு நாள் பலத்து இருப்பேன், நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருப்பேன். ஏன்னா தேவனுடைய பார்வையில் நான் அதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் பணம் மாத்திரம் பெறுகிறது இல்லை, ஞானம், புத்தி, அறிவு, என்னுடைய ஆயுசு நாட்கள் எல்லாமே பலத்ததா இருக்கும். ஆளை பார்க்க கொஞ்சம் வயசான மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வாலிபனை போல வந்து நிற்பானா. உலக மனுஷனுக்கு பார்க்கும்போது சில வேலைகள்லாம் செய்யும் போது நம்மளை அறியாமலே சில விஷயங்களை விட்டுருவோம், சரியா சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையும்.
ஆனால் திரும்ப கழுகு மாதிரி திரும்ப வந்து உட்காந்துருப்பான் பாருங்க. நீதிமான் நாளுக்கு நாள் பலத்திருப்பான். ஏன்? இவனுடைய ரகசியம் என்ன? நீதிமொழிகள் 2, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாகியாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என் மகனே. ஏன்னா இவன் ஏன் நாளுக்கு நாள் பலத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, இவனை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த பூமியில இவனை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் இவனோடு கூட இருக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவருடைய அந்த வார்த்தைங்கிறது பரலோகத்துக்கும் உங்களுக்குமான நடுவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொடர்பே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தை. இந்த வேதம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை பாவிகளிடத்திலிருந்து, எல்லா விதமான பரியாசக்காரர்கள், எல்லா விதமான மோசமான சிந்தனை உள்ள மனிதரிடத்திலிருந்து உங்களை விளக்குறது மாத்திரமில்ல, ரட்சிப்பு அப்படிங்கிறது என்னைய தீமையிட்டிருந்து விளக்குறது இல்லை, நன்மையின் இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கிறதும் இந்த ரட்சிப்பு. சங்கீதம் 1 தானே போட்டிருக்கு, பாவிகள் பரியாசக்காரர்கள் துன்மார்களுடைய காரியங்களை நிற்காத, பேசாத, அவனுடைய ஆலோசனை கேட்காத. இதை கேட்காம இருந்துட்டேன், கெட்டதெல்லாம் நான் விட்டுட்டேங்க, அதனால ஆண்டவர் என்னை பரலோகத்தில் கொண்டு போயிடுவார். பரலோகத்தில் போறதுக்கு அது போதும். ஆனால் இந்த பூமியில் வாழ்றதுக்கு தேவன் இந்த பூமியில் வச்சிருக்கிற அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்ள பழகணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் வேதத்திலே பிரியமாய் இருந்து அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். செய்வது எல்லாம் வாய்க்கும்னா பிசினஸ் சொல்றாரு. உங்கள் கையின் பிரயாசங்கள், நீங்க என்ன செய்றீங்களோ அது வாய்க்கும். அவன் இளைஞராக இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். 20 வயசுனா 20 வயசுல என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். சிலர் பார்த்தீங்கன்னா உடம்பு 20 வயசாயிருக்கும், ஆனால் கடலை மிட்டாய்க்கு சண்டை போட்டுட்டு இருப்பான், குழந்தையாவே இருப்பான். பார்த்துறீங்களா? தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறது. அப்ப அது யார் வருவான் அப்படின்னா, உள்ளுக்குள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆசை, அந்த ஆர்வம், தேவ தரிசனம், இதை உள்வாங்கி ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்றான் பாருங்க. இல்லை இதுதான் என்னுடைய நேரம், இஷ்டம்னு நீ பழகு, இந்த நேரம் என் ஜெப நேரம், இது என் வேத வாசிப்பு. கொஞ்ச நாளில் அந்த பெற்றோர்கள் உங்க கூட, தம்பி என் பிள்ளையும் உங்க கூட வச்சுக்க, தம்பி என் பிள்ளையும் கொஞ்சம் நடத்து, உங்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டு போயிடுவாங்க. இல்லை இவன் போயிடுவான், அவன் கிண்டல் பண்ணுவான், கொஞ்ச நாள் ஆகட்டும். அந்த கிண்டல் பண்ண உங்களை பார்த்து நீ ரொம்ப ஞானமாக காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிற, எனக்கு சொல்லித்தான்ட்டு வருவான். அதனால தான் இயேசு அப்படின்னா ஏதோ சும்மா சிலுவையில் அடிக்கப்பட்ட ஏதோ ஒரு தெய்வம் இல்லை, என்னை வாழ வைக்கிறதுக்காகத்தான் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அந்த தெய்வத்தை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து எடுத்திருக்கிறார். பிரேசில் தேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடிமைகள்னா அவங்கள காலத்துக்கு அவன் அடிமை தான். அப்போ அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கடல் கடியில், இந்த தண்ணி கடியிலலாம் வைரங்கள் நிறைய கிடக்கும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து வர்றதுக்கு சரியான வசதி இல்லாமல் இருக்கும் போது அந்த அடிமைகள்கிட்ட சொன்னாங்களாம், ஏன் அதிகமான கேரட்டு அந்த டைமண்டை கொண்டு வர்றீங்களோ, ஒரு அளவு வச்சுட்டாங்க, இவ்வளோ கேரட் அந்த வைரத்தை கொண்டு வந்துட்டால் நாங்கள் உங்களை விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய சட்டம் அப்படி அறிவிக்கப்பட்ட உடனே இப்போ அந்த அடிமைகள்லாம் எவ்வளோ தேடுவான் தெரியுமா? எப்படி தேடி இருப்பான்? எனக்கு வைரம் முக்கியம் இல்லை, ஏன்னா அந்த வைரமே இருந்தாலும் என்னைய நான் அடிமையாக தானே இருப்பேன், அடிமையை வச்சிருக்கிறேன், வைரம் வச்சிருக்கிற ஒரு அடிமையாக இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ கேரட்டை எப்படியாவது நான் எடுத்தாகணும், சம்பாதிச்சாகணும் சொல்லி போய் விழுந்து விழுந்து பார்த்தீங்கன்னா போய் எடுத்து கொண்டு வந்துடலாம். அந்த ஒரு முழு மூச்சு அவனுக்கு வேற எதுவுமே இருக்காதுல்ல. அதுதான் இந்த 4வது வசனம் போட்டிருக்கு, வெள்ளியை பார்க்கிலும் அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். தேடுங்கள்ன்றாரு. கடவுளுடைய வார்த்தையோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு உண்டாகட்டும். இந்த உறவு தான் உங்களை இந்த பூமியில வெற்றி உள்ள ஒரு மனுஷனா மாற்ற போகுது. அதை தேட சொல்றாரு. சும்மா மேலோட்டமா இருக்கிறது இல்லை. யார், எந்த ஒரு வாலிபன், எந்த ஒரு ஆளு தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறானோ, ராத்திரி பகலா இதுல இருக்கிற அந்த முத்தை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தான் அதுல கிங்கா இருப்பீங்க. தெய்வ வார்த்தைக்கு உங்களை முதலிடம் கொடுக்கிறது.
அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரித்திரத்துல இருந்து விடுதலை, கடன்ல இருந்து விடுதலை, வியாதியில இருந்து விடுதலை உண்டாகணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை, முத்தை தேடுவதை பார்க்கலாம், புதையல்களை தேடுகிறதை போல தேடி கண்டுபிடிங்கன்றார். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை இதுல தான் இருக்குதுன்றார். ஆவியில நம்ம மீட்கப்பட்டோம், ஆனா என் ஆத்மா இன்னும் சிறையிருப்புக்குள்ளேயே இருக்குது. தப்பான காரியங்களை பார்க்கிறது, தப்பான காரியங்களை கேட்கறது, தவறான ஒரு முடிவு எடுக்கிறது, அதனால வர்ற வியாதி, அதனால வருகிற எல்லா விதமான பாவத்தினால் வருகிற குறைவான ஒரு வாழ்க்கை, சின்ன வயசுலயே மரணத்தை சூஸ் பண்றது. நல்லா தெரியும் இதை பண்ணணும்னா சீக்கிரம் செத்து போயிடும் தெரிஞ்சுதானே அதெல்லாம் செய்யறாங்க. ஏன் அவங்கள அதுல இருந்து வெளியில வர முடியல? ஆத்துமா சிறைபிடிக்கப்பட்டதா இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கு. அதனாலதான் தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவன் உள்ளதுமாய் இருக்கிறது. இது ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தி எல்லாவற்றையும் வகையறுத்து அவ்வளவு பெரிய வல்லமை உடையது உங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஒரு மனுஷன் முதலிடம் கொடுக்கும் பொழுது செல்வம் அப்படிங்கிறது காலுக்கு கீழே, செழிப்பு அப்படிங்கிறது நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்க அக்கௌண்ட்ல விழுந்துட்டு நடக்கும். அப்ப உழைக்கவே வேண்டாமா? இது எவ்வளவு பெரிய உழைப்பு தெரியுமா? இரவும் பகலும் வேதத்திலே பிரியமா இருந்த தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப வேலைக்கு போகாம பைபிளே வாசிக்கவா சொல்றாரு? பைபிளை வாசிக்கிறவன் நல்ல வேலை செய்வான். ராத்திரி பகலா கடினமா உழைக்கிறது அவனுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த உழைப்பு அவனுக்கு இன்பமா இருக்கும். அப்ப இரவும் பகல்ட்டாரு, ஒரு தடவை வாசிட்டு அதை ராத்திரி ஃபுல்லா, ராத்திரி வரைக்கும் நீங்க அதை தியானிக்க முடியும். காலையில பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு நீங்க சண்டையை போட்டு போங்க, ராத்திரி அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாளும் நீங்க ஆனா ஒரே ஒரு தடவை சண்டையை போட்டிருப்பீங்க. புரியுதா? அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிற வரைக்கும் தியானிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்த உடனே என்ன சொல்லிடுவான்? அவ்வளவுதாங்க தியானம். இதுதான் தியானம். இது தேவனுடைய வார்த்தையா மாறட்டும். பக்கத்து வீட்டுக்காரன் 4 நாள் அவனை தூக்கி சமந்தீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தையை தூக்கி சமந்து பாரு, அது உனக்கு உன்னை காப்பாற்றும், உன்னை வாழ வைக்கும். என் வார்த்தையை அதெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிரு. உங்களுக்கு விரோதமாக பேசுறது, உங்களுக்கு விரோதமாக செய்யறது, அந்த பாரத்தை தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் உங்களால் ஓட முடியாது. தேவனுடைய வார்த்தையை தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆல்ரெடி நமக்குலாம் லேட் ஆயிடுச்சு. அவன் அது பண்ண, இவன் இதை பண்ண, 10 வருஷத்துக்கு முன்னால் அவன் அதை செஞ்சான், இதை செஞ்சான், இதை பேசினான். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி தூர தள்ளிட்டு ஓகே செஞ்சவங்களாம் இருக்கட்டும், அவங்க பார்க்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. சத்துருக்கள் காண தேவன் விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுதான் செழிப்பு, நீடித்த ஆயுள். அப்ப நம்ம வாழ்க்கை இதுல தான் இருக்குது. புதையலை தேடுறது போல தேடணும்னா இதுதான் என் வாழ்க்கையே. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பிரசங்கம். சபைக்கு வர்றதும் பிரசங்கத்தை கேட்கறது இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட உள்ள வர்றது. புதையலை தேடுறது போல தேடி அதி முக்கியமானதா நமக்கு மாறும். கர்த்தரை இப்படித்தான் நம்ம தேடும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 3:1 என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இதெல்லாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பலன். நீங்க இதை செய்யும் பொழுது உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து நடக்கிற காரியம் தீர்க்க ஆயுசு உண்டாகும். உங்க நாட்களை நீங்கள் நீடித்திருக்க பண்ணலாமா? எப்படி? 24 மணி நேரத்தை 30 மணி நேரம் ஆக்கிடலாமா? எவ்வளவு பெரிய ரகசியம்! உலக மனுஷனுக்கு 24 மணி நேரமா? உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் நீட்டிச்சுக்கலாம். உன் நாட்கள் நீடித்திருக்கும். தீர்க்க ஆயுசு அப்படின்னா கடவுள் உங்களை எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த பூமியில வாழ வச்சிருக்கிறாரோ அதை நீங்க சூஸ் பண்றீங்க. 120 வயசு, 130, 140 நாளும் ஓகே, கடைசி நாள் வரைக்கும் இருந்துட்டு ஆண்டவரே முடிச்சிட்டேன், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலை நீட்டி அப்படி பெட்டில் படுத்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அப்படி போகணும். அது தீர்க்க ஆயுசு. உங்கள் நாட்கள் நீடித்திருக்க பண்ணும் அப்படின்னா சிலர் செஞ்ச வேலையை 2 தடவை செய்ய வந்திருப்பாரு பார்த்துறீங்களா? ஒரு வேலையை 2 தடவை செஞ்சுட்டு இருப்பான்ல.
குழம்புன்ற பேரில் ஒன்று வைக்க வேண்டியது, உப்பு போட்டோமா போடலையான்னு தெரியாமல் 2-3 தடவை போட்டுற வேண்டியது. டேஸ்ட்டை பார்த்துட்டு ஐயோ இது நல்லா இல்லை, திரும்ப செய்வோம். இப்போ என்ன ஆகுது? டைம் வேஸ்ட் ஆகுதா? ஆனால் இது ஞானம் உள்ளே வரும் பொழுது அழகாக எதை எப்போ செஞ்சு முடிச்சுட்டு அவனுக்கு டைம் ரொம்ப மிச்சமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியலங்க. நமக்கு 24 மணி நேரமே பத்த மாட்டேங்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குதான். காரணம் என்ன? செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்கிறது. பாய் தூரம் போக வேண்டியது, ஐயோ சிலிண்டர் ஆஃப் பண்ணணுமா இல்லையே திரும்ப போக வேண்டியது. வண்டி எடுத்துட்டு பஸ்ஸில் ஏறி பாய் தூரம் போய் 2-3 ஊர் போனதுக்கப்புறம் வீட்டை பூட்டினோமோ என்னமோ தெரியலையே திரும்ப வர வேண்டியது. படபடப்புலையே மனுஷன் வாழ்ந்துட்டு இருப்பான். மிஸ்டர் பரபரப்புன்னு ஆளை பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே இருப்பான். உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்னா உள்ள கடவுள் இல்லை, தன்னை உண்டாக்கின தெய்வத்தோடு கூட உறவு இல்லை. கடவுள் சொல்லி அந்த காரியத்தை செய்யலை. எப்படியாவது ஜெயிச்சிடணும் சொல்லிட்டு தானே சுய பலத்தில் சுய புத்தியில் உன்னை செஞ்சு எல்லாத்தையும் லாஸ் ஆக்கி கடைசியில் என்ன கடவுள் மேலே தாங்கள் அடைஞ்சிரும். கடவுள் என் மேலே பாசமல்ல, அன்பல்ல. தேவன் பிரமாணங்களை வச்சிருக்கிறார். இந்த பிரமாணத்துக்குள்ளே வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் காக்கப்படுகிறீர்கள். கிருபையும் சத்தியம் உங்களை விட்டு விலகாதிருக்கும். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். இந்த பணம்னு ஒன்று வரும் பொழுது ஆயுசு நாட்கள்ங்கிறது கட்டாயம் அவசியம். உங்களுடைய ஆயுள் நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நஷ்டம் வரும்பொழுது ஹேண்டில் பண்ண தெரியாது, லாபம் வரும்போது அதை அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாது. கை கால் அப்படியே நிற்காமல் அப்படி போயிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு சினிமா தேட்டர் ஒன்று அந்த நாட்களில் இப்போ புதுசாக கட்டினார். ஃபஸ்ட்டு காட்சி ஓடுது, கூட்டம் அள்ளுது. ஏன்னா அது வரைக்கும் அந்த ஏரியாவில் தேட்டரே வந்ததில்லை. கேள்விப்பட்டது அந்த நாளில் ஒன்றும் நான் பழையாள்னு நினச்சிடாதீங்க, கேள்விப்பட்டது. பார்த்தீங்கன்னா 4 காட்சியும் ஓடி முடியுது. வீட்டில் கொண்டு போய் அந்த பணத்தை மூட்டையில் கொண்டு போய் இப்படி கொட்டுறாங்களாம். கொட்டுனோன்னு இவ்வளவான்னு வாயை திறந்தாராம், திறந்த மாதிரியே போயிட்டாராம். அது உண்மையிலே நடந்தது, பக்கத்தில் தான் சொன்னவங்களுக்கு தெரியும். உண்மையிலே நடந்தது. இவ்வளவா அப்படின்னாராம், போயிட்டாராம். அப்படி நெஞ்ச பிடிச்ச மாதிரிக்கே போயிட்டாராம். ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், நான் கொட்டுவேன், ஆனால் நீ உயிரோடு இருக்கணும். அப்போ அநேகரை உயிரோடு வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொட்டாமல் வச்சிருக்கிறாரு. ஏன்? அதை தாங்கிறதுக்கு முதல்ல உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படுங்க. நிச்சயம் இது உலக மனுஷனுக்கே வேலை செய்யுதுங்க, உலக மனுஷனுக்கே வேலை செய்யுது. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்போ இன்னைக்கு நீங்க ரொம்ப நாள் வாழ்றது உங்க கையில் இருக்குதா, கடவுள் கையில் இருக்குதா? யார் கையில் இருக்குது? ஏன்னா கடவுளுக்கு பயப்படுறீங்களா இல்லையான்றதுல தான் உங்க ஆயுசே இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதல் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். வேதம் நிறைய சொல்லுது. உன் தாய் தகப்பனை கனமன, நீ நன்றாயிருப்பதற்கு, நீடித்த நாட்களோடு கூட இருப்பதற்கு உன் தாய் தகப்பனை கனமன. நல்ல தாய் கெட்ட தாயெல்லாம் இல்லை, தாயா இருந்தாலே அவர்கள் கனப்படுத்தப்படணும். சவாலி பிள்ளைங்க அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறணும். சில நேரங்கள் அப்பா நான் விரும்பின மாதிரி இல்லை, விரும்பாட்டாலும் நான் எனக்கு அப்பாவாக தான் இருக்கிறார். கனப்படுத்த தெரியணும். மனசளவில் பாய்க்கக்கூடாது, சபிக்கக்கூடாது. அவங்களுக்கு உண்டான கடமைகளை செஞ்சு தான் ஆகணும். இது எதுக்கு அப்படின்னா, நான் நன்றாயிருப்பேன், ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பேன். இல்லை கடவுள் வச்சிருக்கிற பிரமாணங்கள் இதெல்லாம். இல்லை எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் குடிகாரரு, அவர் ஃபீஸ் கட்ட மாட்டார், வீட்டுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். முதல்ல எனக்கு அப்பா. ஸோ அதனால் அவர் கனப்படுத்தப்பட வேண்டிய ஆள். கடவுள் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் அப்பாவை பார்த்து நான் அவரை கனப்படுத்தலை, கடவுள் சொல்லி இருக்கிறதுனால கனப்படுத்துறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். இப்படி தான் அந்த பிரமாணத்தை எடுத்துக்கொள்ள தெரியணும். உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. சாகினால நம்ம இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய
வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லு தட்டி அந்த கால் விழிச்சா போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ள மாட்டீரா. எதுக்கு? கல்லு தட்டிருச்சு. ஆயிச வாயின் வார்த்தைகளால் குறைச்சிக்கிற கூடாது. உங்க வாயின் வார்த்தையின்படி தான் நம்மளை ஆண்டவர் நடத்துகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல பாதுகாப்பு, உயர்வு, நீடித்த ஆயுள், இந்த தெய்வ பக்தி உள்ள வரும்பொழுது வருகிற பலன்கள். அடுத்து செழிப்பை உண்டாக்குகிறார். 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு. வாழ்ந்து வந்துருன்னு கூட போடல, சுகமாய் இரு. இங்கேயே பூமியில இரு. ஒரு தேர்ந்த ஒரு பாஸ்டர் இங்கே ஜெபம் பண்றாரு. சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஜெபமே பண்றாரு. சுகமாய் அப்படின்னா இங்க நல்ல ப்ராஸ்பரஸா இருங்க எல்லா விஷயங்களிலும். செழிப்பு, ஞானம், புத்தி, அறிவு, சாமர்த்தியம், விவேகம், நீடித்த ஆயுள். அப்ப தேவ அறிவு பெருகும்போது நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாய் இருப்பீர்கள். அதனாலதான் ஆத்மா எப்படி நீங்க வாழ வைக்கிறது? ஆத்மா வாழுகிறது போல அப்படின்னா ஆத்மா எதுல வாழும்? தேவனுடைய வசனத்தினால மாத்திரம்தான் வாழும். என்னிடத்திலே வந்து உன் செவியை கவனமாய் சாய்க்கும் போது உன் ஆத்மா பெருகும்படி, பிழைக்கும்படி, திருப்தியான ஒரு போஜனத்தினால், கொழுப்பான பதார்த்தத்தினால் உன் ஆத்மாவை நான் திருப்தி ஆக்குகிறேன்றார். ஆத்மா திருப்தி ஆகிற ஒரே இடம் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுனால, வார்த்தையை தியானிக்கிறதுல தான். 2 நாளாகமம் 26. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, உசியா ராஜாவினுடைய அந்த நாட்களில் உசியா ராஜா தேவ மனுஷருடைய வார்த்தையை கேட்க பழகிறான். அப்போ அதுக்கு முன்னால் வரைக்கும் கேட்கப்படலை. இதுக்கு பின்பாக காரியங்களையும் பாருங்க. பார்த்தீங்கன்னா, கேட்காம போது, அதை கேள்விப்படாமல் இருக்கும்போது, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது, கர்த்தரை தேடாமல் இருக்கும்போது என்ன நடந்ததுங்கிறத முன்னால் பார்க்கலாம். ஆனால் இந்த உசியா ராஜா கர்த்தருடைய காரியங்களை கேட்கும்போது 26:4 அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்கச் செய்தார். கர்த்தரை தேடும் பொழுது நடக்கிற ஆசீர்வாதம் இதுதான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது. தெய்வ பக்தி அப்படிங்கிறது. தெய்வ பக்தினா அப்படி சிலுவை வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை தேடக்கூடிய ஒரு மனுஷன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஆகையினாலதான் நீங்க பாவத்தை விட்டீங்க, பீடியை விட்டீங்க, சரக்கடிக்கிறது இல்லை, இதெல்லாம் விடுறது ஒன்றும் இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கணும். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறான், உறுதியாய் பிடித்துக் கொள்கிறான். மென்மேலும் அவன் பலத்தவனாகிறான். நாளுக்கெல்லாம் நீங்கள் பலப்படும்படி தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு. யோசுவா 1:8 அதான் சொல்றாரு இல்லையா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு. எதையுமே நான் செய்ய மாட்டேன், நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவராக பார்த்து ஏதாவது ஒரு பொட்டணத்தை கொண்டு வந்து போட்டு போயிடுவார். தெய்வம் கொடுக்கணும்னு நினைச்சா அது கூரையை பொத்துட்டு கூட கொடுத்துறாதா? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எந்த கூரையும் பிக்கலை. அப்போ இனிமேலும் பிக்க மாட்டார். ஏன்னா கர்த்தர் நான் மாறாதவர். உட்காந்து கூரையை பிச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் அவர் பார்க்கல. முதல்ல உங்களை மாத்துறாரு. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்போது, உங்க இருதயத்தை மாறும் பொழுது பணம் சம்பாதிக்கிற ஒரு எந்திரமாகவே நீங்க மாற ஆரம்பிச்சிருங்க. ஏதோ ஒன்று பண்றாங்க, ஏதோ ஒரு மீடியாவில் பிரபலம் மாறாங்க. பார்த்தீங்கன்னா கடை திறப்பு விழாக்குன்னு சொல்லி கடையை கட்டினது ஒரு ஆள், அவன் தான் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான், அவன் தான் பெரிய தரிசனமாக இருக்கிறான். ஆனால் எதுக்கு கடை ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு நடிகைகளை கூப்பிட்றாங்க?
இல்லை? சர்வீஸ் பண்ணுவோம், அவங்களும் வர்றாங்க. அங்கேருந்து வர்றதுலேருந்து, தங்குறதுலேருந்து, சாப்பாட்டுலேருந்து திரும்பி போகிற வரைக்கும் ஒரு பேக்கேஜ் அவங்களுக்கு உண்டு. எவன் என்னன்னாலும் பண்ணட்டும், என்னத்தினாலும் பண்ணட்டும், ஓகே எனக்கு இவ்வளவு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் தான் எனக்கு தங்குறதுக்கு சாப்பாடு, எனக்கு இதெல்லாம் வேணும், எல்லா பாதுகாப்பு எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் வர்றாரு. சும்மா சர்வீஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வரல, சம்பாதிக்கிறாரு. வந்து இப்படி ரிப்பன் கட் பண்ணிட்டு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளவு? எங்கேயோ ஒரு இடத்துல அந்தரங்கத்தில் வேலை செஞ்சு தன்னை ஒரு பாப்புலராக மாற்றுறதுக்கு ஒரு பிரயாசம். ஆனால் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு போகிறதுக்கெலாம் காசு கொடுக்குறான். அவன் வந்து உட்கார்ற அந்த சேரை கூட அதுக்கப்புறம் அவன் ஏலம் போட்டால் கூட பெருசாக போகும். அது வரைக்கும் சும்மா 400 ரூபா சேரு, அவன் உட்காந்து எஞ்சி போன சேரு வேல்யூபிளாக மாறிடுது. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். அப்போ அந்த உலகத்திலேயே இயேசுவை தவிர பெரிய பாப்புலரான ஆட்கள் யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு அவர் பிறந்த மாட்டுக்கொட்டகையிலிருந்து, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண கெச்சேமணியிலிருந்து, அவர் வச்ச எடுத்த கல்ற தோட்டத்திலிருந்து, அவர் அரைஞ்ச சிலுவையிலிருந்து எல்லாமே இன்னைக்கு வேல்யூபிளாக இருக்குது. அந்த வித்துக்கு பிறந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறது? அவருக்கு வெறும் 33 வயசு தான் இந்த பூமியில் இருந்தார். ஆனால் அவர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசையும் நீடித்த நாட்களையும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நாட்களில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம சூஸ் பண்ணுறோம்? ஸோ இது நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இந்த தெய்வத்துக்கு உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது நடக்கிற, இத்தனை வருஷமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, செஞ்சு தான் பார்த்துருவோமே. ஏன்னா எல்லா பக்கமும் செஞ்சு பார்த்து எல்லா பக்கமும் தோல்வியாக இருக்குது. ஆண்டவரே நீர் நல்லவர், உங்களுடைய வார்த்தையை நம்பி என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, தெய்வ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. தெய்வ பக்தி பிரயோஜனம் உள்ளதெல்லாம் இல்லைன்றதெல்லாம் பொய், பிசாசனுடைய பொய். இப்போவே நீ பைபிளை தூக்குற, இப்போவே நீ சோத்திரம் போட்ட, இதை வச்சு உனக்கு என்ன பெரிய கிடைக்க போகுது? வேதம் எது இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுதோ பிசாசு எல்லாத்தையும் தீமைன்னு சொல்லுவான். ஆனால் அவன் பிசாசாக இருக்க மாட்டான், நம்மளுடைய நண்பனாக இருப்பான், ரொம்ப சொந்த பந்தமாக இருக்கும். எங்களை விட உனக்கு சர்ச்சு முக்கியமா, எங்களை விட உனக்கு ஜெபம் முக்கியமாம்மா. ஸோ அதனால தான் நம்ம சூஸ் பண்ணணும், இது தேவனுக்குரிய காரியம், பரவாயில்ல என்னை பகைச்சாலும் பரவாயில்ல, என் தேவனை நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல, நேரத்தையும் காலத்தையும் அதுக்கு தான் சூஸ் பண்ணணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். விசுவாசிங்க, இந்த தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எப்படிலாம் கொடுக்குறாரு பாருங்க. நீடித்த ஆயுளோடு கூட உங்களை இருக்க பண்ணுறாரு. ரொம்ப நாளைக்கு இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கலாம். நிறைய பேருக்கு இதெல்லாம் கேரண்டியே இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது வாழ்க்கை. பயம், அவிசுவாசம் உள்ள வருது. ஸோ அதனால தான் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் இந்த பூமியை நாம் ஆண்டு கொள்ளும்படி, சுதந்திரித்துக் கொள்ளும்படி சாமர்த்தியத்தையும் புத்தியையும், அறிவு புத்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பொக்கிஷம். அது வெள்ளியை பார்க்கலாம், பொன்னை பார்க்கலாம் விலையேற பெற்றது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளும் அப்படின்றார். ஞானத்தை சம்பாதி, புதையல்களை தேடுகிறது போல தேடு. இல்லை என்னன்னே தெரியாது நமக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போக போக கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் அந்த சாமர்த்தியத்தை உள்ள கொண்டு வந்த, அதுக்கப்புறம் தான் எங்கே போகணும், எதிர்காலம் என்ன ஆக போகுது, இந்த ஃபீல்டு இதுக்கு அடுத்து எப்படி ஆகும், அப்போ இப்போவே நான் அதை என்ன செய்யணும், என்னை நான் அப்டேட் பண்ண போகிறேன். எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிகள் தங்களை அப்டேட் பண்ணாமல் இன்றைக்கி இருக்கிறதுலையே இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ பெரிய கம்பெனி இன்றைக்கி காணாமல் போச்சு. சில பேர்லாம் சொன்னால் ஆமான்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, காணும் அந்த கம்பெனியெல்லாம். ஏன்னா அப்டேட் பண்ணல, சாமர்த்தியம் இல்லை. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த சாமர்த்தியத்தை தர்றாரு. நான் இருக்கிற மாதிரி இருப்பேன், எல்லாரும் வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடணும்னா கட்டாயம் இருக்காது. இந்த உலகத்துக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அந்த கண்டுபிடிப்பை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உலகம் உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிடும். உலகத்திற்கு நீ கனி கொடுப்பாய், உலகத்திற்கு நீ உப்பாய் இருப்பாய், இந்த உலகத்திற்கு நீ வெளிச்சமாய் இருப்பாய்னா நீங்கள் எதை ஒன்று செய்யறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார். இந்த உலகத்துக்கு எதை ஒன்று செய்யணும். ஸோ உலகம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. உங்கள்கிட்ட எடுத்துக்கிற தேவனுடைய அந்த ஞானத்தை, அந்த அறிவை, அந்த சாமர்த்தியத்தை இந்த உலகம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்களை நம்மளுடைய கம்பெனிக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் தூக்கிடலாம்.
முதல்ல நீங்கள் இதில் வளர்த்துக்கங்க. இதுதான் கடவுளுக்கு பயப்படுற பயம். அதிலிருந்து வர்ற ஞானம் இந்த உலகத்தில் உங்களுக்கு செல்வத்தை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. ஆமென். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எழுதி நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனேயும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களுடைய அன்பின் பிரசனத்திற்காக நன்றி. ராஜாவே, எங்கள் செவிகள் கேட்க ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின உங்களுடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இதோ உமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை இந்த பூமியில் ஆண்டவரே பாதுகாப்பான வாழ்க்கையாய் உயர்வை கொண்டு வருகிறதாய் ஆண்டவரே நீடித்த ஆயுளை எங்களுக்குள்ளாய் கொண்டு வந்து செழிப்பான நாட்களாய் ஆண்டவரே இதை மாற பண்ணுகிறதா இருக்கிறதே ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த வாலிப வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லா பெரியோர்கள், அத்தனை குழந்தைகள் எல்லாருடைய வாழ்க்கை வேலை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே வார்த்தையை ஆண்டவரே நீர் அனுப்பின காரியமாய் வாய்க்க பண்ணுகிறீர். அதற்காய் நன்றி. குடும்பங்கள் வாழ்ந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்மை அறிகிற அறிவிலை நாளுக்கு நாள் பெருகும்படியாய் ஆண்டவரே அதிலிருந்து வருகிற அந்த தெய்வீக சமாதானத்திலும் ஆண்டவரே சந்தோஷத்தில் வாழும்படி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறேன். தீர்க்க ஆயுசை வார்த்தை கொண்டு வந்திருக்கிறது. எதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையின்படி நீ செய்கிறீரே, எதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.